கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். இந்த நாளிலும் 1 யோவான் 4 அதிகாரம் 12 7, 8 ஆகிய வசனங்கள், தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் வாசிக்கும் போது எல்லாரும் ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், இப்ப இந்த கடைசி காலத்திலே எது அதிகமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சில குடும்பத்துல கடன் சொல்லுவாங்க, பிள்ளைகளோட வாழ்க்கையில பிரச்சனை சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டின பிரச்சனை என்ன தெரியுமா? அன்பு கூற மாட்டாங்க. அவருடைய கற்பனையை கை கொண்டால் ஆசீர்வாதம், சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். கற்பனையை கை கொண்டா ஆசீர்வாதம், கற்பனை விட்டு விலகுனா சாபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அன்பு கூறணும், அதுதான் கட்டளை. ஆனா அந்த அன்பு கூறாமல் இருக்கும்போது பல வியாதி, பல பிரச்சனை, பல போராட்டம், தரித்திரம், சாபம், ஒரு பெரிய ஒரு பட்டியலே இருக்கு. பிசாசு துரத்த முடியாது, பரிசுத்தமா வாழ முடியாது. இதயத்துல கசப்பு இருக்கும்போது என்னுடைய கிருபை இழந்து போயிருவாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல அன்பு கூறணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும்? ஏன்னா ஒரு வீட்டுல 4 பேர் 6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அதுல கடைசி ஸ்டேஜ் என்ன சொல்லி பார்க்கும்போது, எப்பமெல்லாம் வீட்டுல ஒரு கோபம், எரிச்சல், சண்டை வருதோ அப்பந்தான் அந்த வீட்டுல நிம்மதி இருக்க மாட்டேங்குது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எப்ப சண்டை வருதோ அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்தா தூக்கமே இருக்காது. சில குடும்பத்துல மனைவிட்ட அன்பு கூறாம ஒயின் ஷாப்ல போய் பல மணி நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க. வீட்டுல மனைவி பார்த்தா துக்கப்பட்டு இருப்பாங்க. என் வீட்டுல என் மனைவி இருக்காளே, நான் மனைவிட்ட போய் அன்பு கூறணுமே அப்படின்னு நினைக்கும் போதே தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனா சில குடும்பத்திலே மனைவியை விட்டுட்டு ஒரு கள்ள தொடர்பு, மனைவியை விட்டுட்டு ஒரு தேவையில்லாம ஒரு அசுத்தமான பழக்கம். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ அதெல்லாம் செய்யும் போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்காது. இன்னைக்கு காலவெளியில செய்தி என்ன அப்படின்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவன் அறியான் என்று எழுதப்பட்டிருக்கு. 1 யோவான் 4 அதிகாரம் 7 பிரியமானவர்களே என்று அழைக்கிறார். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து. அப்ப தேவனால் பிறந்த ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவன் அன்பா இருப்பான். ஆவிக்குரிய கனி அங்க உள்ள இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் அன்பு கூற முடியல அப்படின்னா, அவங்க இன்னும் தேவனால் பிறக்கலன்னு அர்த்தம். தேவனால் பிறந்தா அன்பு கூற முடியும். ஏன்னா இதயத்துல கசப்போ, வெறுப்போ, பகையோ, எரிச்சலோ, கோபமோ உள்ள கிடக்காது. இன்னைக்கு ஏகப்பட்ட வீட்டுல சர்ச்சைக்கு போற பிள்ளையோட வாழ்க்கையில கூட இருதயத்துக்குள்ள என்ன சொல்லி பார்த்தா கசப்பு. சர்ச்சுக்குள்ளே போட்டிக்கு போட்டி, சர்ச்சுக்குள்ளே. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இருதயத்துக்குள்ள ஃபுல்லா கசப்பு, வெறுப்பு, பகையை உள்ள வச்சுக்கிட்டு பல மணி நேரம்
இதயத்துக்குள்ளே பல தீமையான எண்ணங்கள் இருக்கும்போது அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. அன்பு புரிகிற பிள்ளைகள் தேவனால் பிறந்திருக்காங்க. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குல்ல. இன்னைக்கு அன்பு கூறதான் விருப்பம் இல்லை. ஒரு கார் வாங்க விருப்பம் இருக்கு, சொத்து சேர்க்க விருப்பம் இருக்கு, ஒரு இடம் வாங்க விருப்பம் இருக்கு, ஒரு வியாபாரம் பண்ண விருப்பம் இருக்கு, ஒரு கம்பெனி வைக்கணும்னா விருப்பம் இருக்கு. ஆனால் அன்பு கூற விருப்பம் இல்லை. இதுதான் உண்மையான சத்தியம். ஏன்னா கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகும், அக்கிரமம் மிகுதியாய் போகும். ஏகப்பட்ட வீட்டுல பிள்ளைகள் செல்போன் எடுத்து உட்கார்ந்துட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றது இல்லை, வீட்டுல வயசான பாட்டிட்டு பேசுறது இல்லை, வீட்டுல அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. அன்பு கூர்ந்தால் எல்லாம் சரியா போயிடும், எல்லாம் மாறிடும், வாழ்க்கையே மாறிடும். சில வீட்டுல மட்டும் உண்மையா இருப்பாங்க, உண்மையா அன்பு கூறுவாங்க. அந்த குடும்பத்தை போய் பார்த்தாலே தெரியும். காசு இருந்தாலும் அன்பு கூறுவாங்க, காசு இல்லாட்டாலும் அன்பு கூறுவாங்க. சில வீட்டுல பணம் வந்தா ஒரு அன்பு, பணம் இல்லைன்னா வேற மாதிரி ஆக்டிங். ஒரு மனுஷன் இயற்கையா நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கு, நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கிறோம், சின்ன வயசுல எப்படி இருக்கும், ரட்சிக்கப்பட்டவரோட எப்படி இருக்கும், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய வீட்டுல அன்பை மட்டும் காணும், மற்றது எல்லாம் இருக்கு. சொந்த இடம் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, சொந்தமா கார் இருக்கு, சொந்தமா வண்டி இருக்கு, சொந்தமா ஃபேக்டரி இருக்கு, சொந்தமா பிசினஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு, பிள்ளைகள் பேரம்பேத்தி எல்லாம் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா சமாதானம் மட்டும் இல்லை, அன்பு மட்டும் இல்லை. அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்கு, இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா இருதயம் ஃபுல்லா பல காரியத்தினால நிரம்பி இருக்கு, அன்பு கூற முடியல. சில குடும்பத்துல வீட்டுக்குள்ள தேவையெல்லாம் பேசியிருப்பாங்க, மன்னிக்க மாட்டாங்க, அதனால அன்பு கூற முடியல. இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள நார்மலா உள்ள காரியம். ஒருவேளை இன்னைக்கு காலையில யாராவது இணைந்திருந்தால் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போயிட்டு இருப்பீங்க, நம்ம உண்மையிலே வீட்டுல எல்லார்ட்டையும் அன்பு கூறுறோமா, அதை மட்டும் நம்ம யோசித்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சில குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, அந்தகார கிரியையில உடன்பட்டு இருப்பாங்க, அவங்களை கடிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா மனம் திரும்பாம துன்மார்க்கமா வாழ்வாங்க, பாவ அடிமையில இருப்பாங்க, விக்கிரத்துக்குள்ள இருப்பாங்க. இன்னும் பல விதமான பாவ அடிமையில வாழும்போது அந்த இடத்தை விட்டு நம்ம விலகிதான் வாழணும், அந்த இடத்துல நம்ம இருக்க முடியாது. அதனால அன்பு கூறணுமே தவிர அன்பு எதிர்பார்க்க கூடாது. நமக்கு ஒரு முழு பைபிள் ஃபுல்லா கட்டளை என்ன அப்படின்னா அன்பு கூறணும், அவ்வளவுதான். நம்ம இதயத்துல கசப்போ வெறுப்போ பகையோ இல்லாம அன்பு கூர்ந்துட்டு போயிட்டே இருக்கணும், அன்பை எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நான் அன்பு கூர்ந்தேன், அவங்க என்கிட்ட அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு சைடு போட்டு மல்லு கட்டுவாங்க. அன்பு கூர்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலை. இந்த கடைசி காலம் ஒவ்வொரு நாள் நமக்கு ஜீவனை தந்திருக்காரா, அன்பு கூர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் வாசம் அணிகிறார், நிலைத்திருக்கிறார். முக்கியமான வசனம். இந்த வசனம் யாரெல்லாம் தியானிக்கிறீங்களோ, யாரெல்லாம் கவனிச்சு கேட்குறீங்களோ, உங்க வாழ்க்கையில உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, அன்புக்குள்ள இருக்கிறோமா, அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அன்பு கூறாம இருக்கும்போது நமக்குள்ள யார் இருக்கிறா, நம்ம அப்படி யோசித்து பார்த்தா புரியும். அன்பு கூர்ந்தா தேவன் எனக்குள்ள இருக்காரு, அன்பு கூறல அப்படின்னா தேவன் எனக்குள்ள இல்லை. அதனால அன்பு கூறுறதுதான் முக்கியம். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். எப்போ அன்பு கூர்ந்தா மட்டும்தான். இந்த கடைசி காலத்துல அன்பு கூறதான் முடியல, அதுதான் பேசிக். தேவன் அன்பாவே இருக்கிறார்.
அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குடும்பத்துல அன்பு கூறுறாங்களா, அது தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு கூறலையா, அந்த வீட்டுக்குள்ள வேற ஏதோ ஒரு கசப்பு இருக்கா, பகை இருக்கா, விரோதம் இருக்கா, வைராக்கியம் இருக்கா, எரிச்சல் இருக்கா, அதெல்லாம் பிசாசினால் உண்டாயிருக்கு. அதனால ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நம்ம குடும்பம் அன்பா இருக்கா, அதை மட்டும் நம்ம எப்பொழுதுமே கண்டுபிடிக்கணும். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். முக்கியமான வேர்டு, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து. அன்பு உள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், தேவனை அறிந்திருக்கிறான். ஒரு குடும்பம் அன்பா இருந்துச்சு அப்படின்னா தேவனை அறிந்திருக்கிறான். அன்பு கூறாம இருக்காங்கன்னா அவங்க இன்னும் தேவனை அறியவில்லை. அதனால குடும்பம் ஃபுல்லா அன்பினாலே நிரப்பப்படணும். ஜெபிக்க போகிறோம், கேளுங்க. அப்போ அன்பினாலே நீ நிரப்புங்க. இன்னைக்கு அதுதான் செய்தி. ஏன்னா அன்பு கூர்ந்தாலே எல்லா வீட்டில் உள்ள பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. கர்த்தர் அந்த புதிய நாளிலும் உங்க பிள்ளைகளோட பேசின கிருபைக்காக நன்றி. அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அது தடையா இருக்கிற அந்த கோபம், எரிச்சல், பகை, விரோதம், கசப்பு, அது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நாங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து என்று நாங்க வாசித்தோம்ப்பா. தேவனை அறிந்திருக்கிறான். உங்க பிள்ளைகள் தேவனை அறிந்திருக்கணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல ஆலயத்துக்கு புறப்படுறாங்க. ஆலயத்துல போய் தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், இருதயம் ஃபுல்லா கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் ஆலயத்துக்கு போனாலும் எல்லாருமே உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். அந்த கிருபை தாங்க. எல்லா தேசத்துல ஜனங்களும் ஆலயத்துக்கு புறப்படுவோம். கர்த்தர் கிருபை தாங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருநாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கரம் தொட்டு அப்போ அவங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. அவங்களோட சந்ததி 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனியத்திலே கட்டப்படுகிற குடும்பங்கள் இயேசு ரத்தத்தினாலே நாமத்தில் எல்லா செத்த கிரியிலும் அழிக்கப்படட்டும். எந்தெந்த குடும்பத்துல ஆலயத்துக்கு போன ஆசைப்படுறாங்களோ கர்த்தர் உங்க பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கல எந்த குடும்பத்துல இருக்காங்களோ உங்க பிள்ளைகளுக்கு பூரண சுகம் தாங்க. ஆலயத்துல போய் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த மாசத்துடைய எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய கரத்துல அப்படின்னும். யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. கர்த்தர் ஒரு பிள்ளைகளோட கூட புறப்பட்டு போங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்துல அப்படின்னும். இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். எல்லா குடும்பத்தையுமே கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலடைங்க, மூடி மறைத்து பாதுகாங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் புது அப்பா அபிஷேகம் நிரப்புங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. புது கிருபை தாங்கப்பா. ஆவிக்குரிய கனியடினாலும் ஆவிக்குரிய வரலாறு நிரப்புங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பம் எழுப்பட்டுப்பா. எழுப்புதலுக்காக அப்பா விசேஷமா தேசத்துக்குள்ள பரிசுத்தவங்கள் ஜெபமணிப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்கள் எல்லாரும் காணப்படணும்ப்பா. கடைசி காலத்துல அப்பா ஊழியம் பண்ணி எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கணும். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தை பொருட்படுத்துங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கணும். துதிக்கான மகிமையெல்லாம் முருகே செலுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, அதிகாலை வேளையில யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுறீங்களோ சீக்கிரமா புறப்படுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவனத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.